வணக்கம். நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற ஐடியா இன்னும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வரலை. கிட்டத்தட்ட இது ஒரு ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஐடியான்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன ஐடியானா, ஒன் யூஸ் பவர் பேங்க் இல்லைனா மினி டிஸ்போசபிள் பவர் பேங்க். இதுதான் இந்த ப்ராடக்டோட நேம். சிலருக்கு இதை ஒன் டைம் யூஸ் பவர் பேங்க் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அதாவது நார்மலான பவர் பேங்க் வந்து நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பவர் பேங்கை வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இந்த ப்ராடக்ட். ஓகே, இதில் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னா, சைனாவில் இந்த மாதிரி நிறைய பவர் பேங்க் மேக் பண்ணுறாங்க லோ ப்ரைஸில். ஸோ நம்ம அந்த பவர் பேங்க் எதுவும் மேக் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் இந்த ப்ராடக்டை பல்க் குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். இந்த பவர் பேங்க் யூசேஜ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ இருக்குதுன்னு தெரில. ஸோ இப்போ உடனே இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமான்னு கூட இந்த ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே, நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா முதல் ஆளாக கூட இருக்கலாம் இதை பண்ணுறது. ஓகே, லோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் டைமாக இல்லைனா கூட ஒரு பார்ட் டைமாக கூட இதை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, ஜஸ்ட் எப்படி பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மினி பவர் பேங்க் பற்றின அவுட்லைன் டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய மினி பவர் பேங்க் அவைலபிளாக இருக்குது, நிறைய டைப்லேயும் இருக்குது. இந்த பவர் பேங்க் நம்மளால் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் பவர் பேங்க் மாதிரி ரீசார்ஜ் பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணதும் வேஸ்ட்டு தான். ஓகே, தென் இதில் இருக்கிற பேட்ரிஸ் வந்து இந்த லித்தியம் பாலிமர் டைப்பில் தான் பேட்ரிஸ் எல்லாமே இருக்கும். அது இந்த பேட்ரி யூஸ் பண்ணி தான் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைப் பவர் பேங்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் இருக்கும். அதையும் நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். தென் 12 மந்த் வரைக்குமே வாரண்டி கொடுக்குற பவர் பேங்க்ஸ் காம்பினேஷனுமே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எப்படி இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு சொல்கிறேன். நம்ம சிங்கிள் பீஸாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நம்ம மினிமம் ஆர்டராக ஒரு 100 பீஸ் அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். தென் இந்த ப்ராடக்ட்டை எங்கே சேல் ஆகும்னா, நார்மல் மொபைல் ஷாப்பில் நம்ம சேல் ஆகாது. ஏன்னா நம்ம நார்மலாக எல்லாருக்கும் இந்த பவர் பேங்க் தேவைப்படாது. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் இதை அதிகமாக வாங்குவாங்க. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி பிளேஸில் தான் இது அதிகம் தேவையும் படும். பட் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சவங்க தான் இந்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின அவேர்னஸ் லோவாக தான் இருக்கும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி பிளேஸில் உள்ள ஷாப்பில் போய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்கள் ஷாப்பில் வாங்கிப்பீங்களா அப்படின்னு அவங்கள ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கு அப்புறம் அதுக்கான அமௌண்ட் கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பேசிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மாதிரி இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரியப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி ஷாப்பில் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சப்படுத்தினா தான் அதை வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு ஒரு 10 பீஸ் டெலிவரி பண்ணலாம். ஒன் டேக்கு ஒரு 10 ஷாப் ஆர்டர் எடுத்தாலும் போதும், நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு ஷாப் முன்னாடி இருந்தால் தான் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துவோம். அப்போ தான் இந்த பவர் பேங்க் தேவைப்படுறவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம், இது ஒன்றை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே போதும், ஒரு நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டில் இருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஷாப்பில் ஆர்டர் எடுக்கணும். அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணணும். தென் டெய்லி ஒரு 10 ஷாப்புக்கு நம்ம ஆர்டர் எடுத்தால் கூட போதும். ஒன் ஷாப்புக்கு ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி சப்ளை பண்ணாலுமே போதும், ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம ஓன் வெஹிக்கிளில் கூட போய் பண்ணிக்கலாம். இல்லைனா முடிஞ்சால் நமக்கு ஒரு ஆள் வச்சு கூட பண்ணலாம், கொஞ்சம் டெவலப் ஆனதும். நெக்ஸ்ட்டு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஒரு 1 வீக் நம்ம தேவையான பீஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது வீக்லி ஒரு 700 பீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். 1 பீஸ் பார்த்திங்கன்னா, 1 பீஸ் இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 21 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை விட லோ ரேட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஹை ரேட்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த 21 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 1 டேக்கு ஒரு 100 பீஸ் நம்மளுக்கு வெளியே போச்சுன்னா கூட 7 டேஸ்க்கு ஒரு 700 பீஸ் நம்மளுக்கு டெலிவரி ஆகும். சரிங்களா? நம்ம இந்த 21 ருபீஸ் நம்ம வாங்குறத எவ்வளோக்கு வாங்குவோம்னா ஒரு 14,700 ஆகும். இவ்வளோ தான் நம்மளுக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாமே சொல்கிறேன். அதிகமாகவும் நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த 21 ருபீஸ் நம்ம வாங்குறத 35 ருபீஸ் அந்த மாதிரி நம்ம ஷாப்பில் போய் கொடுக்கலாம். ஸோ 1 பீஸுக்கு நம்மளுக்கு 14 ரூபா நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணலாம். அதை அவங்க ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 700 பீஸ்னு வரும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஒரு 24,500 நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9,800 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? நம்மளுக்கு போட்ட பணத்துலேருந்து நம்மளுக்கு 9,800 ப்ராஃபிட் 1 வீக்குக்கான ப்ராஃபிட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 800 போய் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்காக மைனஸ் பண்ணிக்கலாம்.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நம்ம வெஹிக்கிள் ஏதாட்டி யூஸ் பண்ணுவோம் டெலிவரி பண்ணுறதுக்கு 1 வீக்கு ஒரு 800. ஸோ ஒரு 9000 மட்டுமே நம்மளுக்கு 1 வீக்குக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ 1 மந்த்துக்கு பார்த்தோன்னா ஒரு 40,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்லை இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் இப்போ இந்த மாதிரி யாரும் பண்ணலை, பட் நம்ம பண்ணலாம். மெயினாக நீங்கள் இப்போ இதை பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு ஷாப்பை போய் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை எடுத்துப்பீங்களான்னு கேட்கணும். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள், நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு தோணுனதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.